ஏற்கனவே சக்தி குடும்பத்துல சக்தி தம்பிக்கு நம்ம ரோஜாவை கேட்டு வந்தாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்லன்னு. ஆமா சொன்னீங்க, அதுக்கு என்ன இப்போ? அவங்க ஹால் வச்சு நம்ம ரோஜாவை கடத்திட்டு போயிட்டாங்கண்ணே. ரோஜாவை கடத்திட்டாங்களா? எப்பம்மா? யார் கடத்தினா? என்னாச்சு? என்ன சொல்ற? அண்ணே பதட்டப்படாதீங்கண்ணே. அத உடனே கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்ட சக்தி கிட்ட சொல்லியாச்சு. சக்திக்கு இது தெரியாம நடந்திருக்கண்ணே. சக்தி ரோஜா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லிருக்கானே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதண்ணே. ரோஜாவை கொண்டு வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சிருவானே. ஏமா நீ பேசுறது நல்லா இருக்கா? ஒரு கௌரவமான குடும்பத்துக்கு இது அழகா? மாமா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு முத்துக்கு வேண்டியவங்க தான் ரோஜாவை கடத்திருப்பாங்க. அதான் சக்தி கிட்ட அம்மா பேசிட்டாங்கல்ல, எப்படியும் ரோஜா வந்துருவா மாமா. இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது என் பையனை எதுக்காக ரோஜாவுக்கு மாப்பிள்ளை கேட்டு வந்தீங்க? நாங்க என்ன ஒண்ணு இல்லாதவங்க நினைச்சீங்களா? என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க கோட்டீஸ்வரனுங்கெல்லாம் கியூல நின்னாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்ப இவர் சரின்னு சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். சொந்த விட்டுறக்கூடாது, என் தங்கச்சி மகன் இவர் சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா இவ்ளோ பிரச்சனை நடக்குது. கல்யாணத்துக்கு எல்லாரும் ரெடியா இருக்கும்போது பொண்ணை கடத்திட்டாங்க பொறுத்துருங்க சொன்னா எப்படி? எனக்கு என்னமோ போலீஸ் சொல்லலான்னு தோணுது. அதுதான் முறையும். அத்த, அவசரப்பட்டு போலீஸ்ல எதுக்கு போனோம்? ரோஜா பண்ணது தப்புன்னு சக்திக்கு நல்லாவே தெரியும். சக்திக்கு தெரியாம தான் அத்த ரோஜாவை கடத்திருக்காங்க. சக்தியை முயற்சி பண்ணி ரோஜாவை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவா. இது கண்டிப்பா நடக்கும் அத்த. ரோஜாவை கூட்டு வருவாங்க, ரோஜாவை கூட்டு வருவாங்கன்னு சொல்றீங்களே, ரோஜாவை கூட்டு வரது அவங்களுக்கே அவ்வளோ இருக்கிறேன். சரி, எதுவா இருந்தாலும் நான் ரோஜாக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். ரோஜா கடத்தப்பட்டாளா இல்ல அவளா விரும்பி அந்த பையன் கூட போனாளா? உண்மை என்ன சொல்லுங்க. ஒருவேளை ரோஜாவே முத்து விரும்பி போயிருந்தா நாம என்ன பண்ண முடியும்? சக்தி அக்கா ரோஜாவை பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அங்க ரோஜாவுக்கும் முத்துக்கும் கல்யாணம் நடந்திருந்தா நீங்க எல்லாரும் என்ன பண்ண முடியும்? அதான். ஏமா உன் மருமக கேக்குறல்ல, என்ன சொல்ல போற? சொல்லுமா. ஹேய், நீ பேசுறத பார்த்தாலே எல்லாம் திட்டம் போட்டு நடக்கிற மாதிரியே தெரியுது. சொல்லு, உண்மையை சொல்லு. சக்தி இப்ப ரோஜாவை கூட்டு வர மாட்டாளா? சொல்லுன்றல. மதன், பூமிகாவை ஏன்டா தொல்லப்படுத்துற? ரோஜாவை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சக்தி உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கால. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். இன்னும் என்னங்க வெயிட் பண்றது? ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. வசந்தா, இந்த மாதிரி சிக்கல் வரும் தெரிஞ்சிருந்தா நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கவே மாட்டேன். அண்ணே, என் பொண்ணு ரோஜா கல்யாணத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. பிரச்சனை நடக்கும், அதுக்காக நீங்க பின்வாங்கிடாதீங்க அண்ணே. இந்த பார் வசந்தா, என் பையன் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணே, உங்க விருப்பப்படியே நடக்கும் அண்ணே. நீங்க எதுவுமே வருத்தப்பட்டு குழப்பிக்க வேணாம். சக்தி எப்படி ரோஜாவை கூட்டிட்டு வந்துருவானே? சக்தி கூட்டு வருவா, சக்தி கூட்டு வருவான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கியே. ஆனா ரோஜா இன்னும் வரலையே. ரோஜா இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமா? இந்த பார் வசந்தா, உண்மையிலே ரோஜா கடத்தப்பட்டிருந்தானா போலீஸுக்கு போன் பண்ணா தான் வழி பிறக்கும். அண்ணே வேண்டாம் அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். என்கிட்ட சக்தி சொன்ன மாதிரி ரோஜா ஒப்படைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் வேணா போன் பண்ணி பாக்குறேம்மா. ரோஜாவை தேடுவாங்கன்னு சக்தி ரோஜா வேற எங்கனா ஒளிச்சு வச்சிருந்தா? அதெல்லாம் தேவையில்லை மதன். ரோஜாவை என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சக்தி சொல்லிருக்கா. அவ ஒப்படைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. அண்ணே, ரோஜாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் சக்தி குடும்ப சம்மதத்தோட. வண்டி வருது, சக்தி வண்டிதே. வாங்க. வா சக்தி, என்ன தனியா வந்திருக்கிற? வேற யாரும் வரல? நம்ம வீட்டுல எல்லாரையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. முத்துவோட அம்மா காஞ்சனம்மா வரலையா? அவங்களும் வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நல்ல வேலை நீயாவது வந்தியா?
அந்த வசந்தாமா குறிச்ச நேரத்துல குறிச்ச முகூர்த்தத்துல இவங்க 2 பேருக்கும் கண்ணால நடந்தா தீரணும். போதும், நிறுத்துங்க. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? இப்படி செய்ய சொல்லி யார் உங்களுக்கு தைரியம் கொடுத்தது? என்ன சக்தி இப்படி சொல்ற? உனக்காக தானே நான் இப்படி செஞ்சேன். எனக்காவா? நான் உங்களை இப்படி செய்ய சொன்னேனா? ஆஹா, நீ இப்படி செய்ய சொல்லல. ஆனா நீ சின்னாத்தா கிட்ட பேசுனது அப்படிதானே இருந்துச்சு. நீ சின்னாத்தா கிட்ட பேசுனதை நான் கேட்டேன். ரோசாவுக்கு முத்துவுக்கு எப்படி கண்ணால பண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வீரகாலயம் தான் இந்த கண்ணாலத்தை நடத்தி வைக்கணும். வீரகாலயம் தான் நம்பி இருக்கிறேன்னு சொன்னல. அதே வீரகாலயம்மன் கோயிலுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப இந்த கண்ணாலத்தை நீதே நடத்தி வைக்கணும் சக்தி. இப்ப நான் ஒண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க வரல. ரோஜாவை கடத்திட்டோன்னு வசந்தம்மா ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டாங்க. ரோஜாவை கடத்தினது நாம தான் குற்றம் சுமத்துறாங்க. மத்தவங்க குற்றம் சொல்ற மாதிரி நம்ம எப்பவுமே நடந்து கூடாது. நீங்க ரோஜாவை கடத்தினது ரொம்ப தப்பு மாமா. தப்பு இல்ல, நீங்க தான் ரொம்ப பணிஞ்சு பேசுறீங்க. நீங்க ரொம்பவும் நியாயம் தர்மம் பாக்குறீங்க. எல்லாம் ஒரு அளவுக்கு தாங்க பார்க்கணும். ஆமா, நானும் முத்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புறோம். இதுக்கு யாரோட சம்மதமும் தேவையில்ல. இப்ப கூட பாருங்க, இந்த கோவில்ல நானும் முத்துவும் கல்யாணம் பண்ணிக்க தான் வந்திருக்கோம். நீங்க ஏன் தடுக்கிறீங்க? இப்ப நான் தடுக்கலைனா 2 குடும்பத்துக்கும் தீராத பகை ஏற்பட்டு வெட்டு குத்துதான் நடக்கும். பரவாயில்லையா? முத்து, அவதான் புரியாம பேசுறானா? உனக்கும் புத்தி இல்ல? இவ்வளவு படிச்சது எதுக்கு? ஒரு பொண்ணை கடத்திட்டு போகவா? திருட்டுத்தனமா இப்படி ஒரு கல்யாணம் பண்றதுக்கா? சொல்லு முத்து. அக்கா, நடந்தது நடந்து போச்சு. நீங்களும் வந்துட்டீங்க. பொண்ணுருங்க மாமா எங்களுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காரு. நான் ரோஜாவை கல்யாணம் பண்ணிக்க இதை விட வேற சந்தர்ப்பம் கிடைக்காதுக்கா. ரோஜா அம்மா கிட்ட என்னென்ன நியாயமான வழியில பேச முடியுமோ அத்தனை வழியிலையும் பேசி பார்த்துட்டோம். வேற வழி இல்லாம தான் நான் இந்த முடிவுக்கே சம்மதிச்சேன். அக்கா, நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆமா சக்தி, முதல்ல முத்துவுக்கு ரோசாவுக்கு கண்ணாலத்தை பண்ணி வச்சுட்டா அப்புறம் அந்த வசந்தாமாவால என்ன பண்ண முடியும்? அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இவங்க கண்ணாலத்தை நடத்தி வச்சிரு சக்தி. இல்ல மாமா, ஆரம்பத்துல இருந்து நான் எல்லாருக்கும் சொல்லிருக்கேன், முத்து ரோஜாவோட கல்யாணம் வசந்தம்மா சம்மதத்தோட தான் நடக்கணும்னு. நான் அப்படி சொல்லிருக்கும் போது நீங்க இப்படி நடந்தா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடுறதா நினைக்கிறாங்க அந்த வசந்தம்மா. நீங்க செஞ்ச காரியத்தால நான் அவங்க முன்னாடி குற்றவாளி மாதிரி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு. நீங்க பண்ண இந்த காரியத்துக்கு நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். என்ன சக்தி, என்ன சக்தி இப்படி பேசுற? நான் பண்ணது தப்பா? இந்த வார் சக்தி, இதுக்கு மேல நீ வசந்தாம்மா சம்மதத்தோட முத்துவுக்கு ரோசாவுக்கு கண்ணாலம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீனா நீ ஏமாந்து போயிருவ சக்தி. இல்ல சக்தி, வேணாம் சக்தி, நீ எதை பத்தி யோசிக்காத. பேசாம முத்துவுக்கு ரோசாவுக்கு இந்த கோயிலே கண்ணாலத்தை பண்ணி வச்சிரு. அதே சரி சக்தி. இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் பண்ணோம்னு நான் நினைச்சிருந்தா என்னால எப்போ அதை நடத்தி இருக்க முடியும். ஆனா அதை நான் விரும்பல. சக்தி, இப்படி என்ன பண்ண போற? ரோஜாவை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்க போறேன். சக்தி, வேணாம் சக்தி. அப்படி நீ கொண்டு போய் ஒப்படைச்சிட்டா ரோசாவுக்கு கிருஷ்ணாவுக்கு கண்ணாலத்தை பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் நீ என்ன பண்ண போற? எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். முதல்ல வாங்க. உங்க வார்த்தையை என்னால நம்ப முடியல. நீங்க கொண்டு போய் என்ன எங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தோடயே எனக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. வேண்டாம், எதுக்கு இந்த ரிஸ்க்? எனக்கும் முத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இந்த சூழ்நிலையில எனக்கு அதுதான் சரின்னு படுது. சக்தி, ஆமா சக்தி, தேவையில்லாம அந்த கண்ணாலத்தை நிறுத்தி பிரச்சனையை பெருசு பண்ணிடாத சக்தி. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேக்குறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. உங்க அம்மா சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். உன்னை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கிறதுனால உன் கல்யாணத்துல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைச்சிடாத. உனக்கும் முத்துக்கும் கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மேல நம்பிக்கை வச்சு என் கூட வா. சக்தி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. உன்னோட அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ஆபத்துல முடிய வாய்ப்பு இருக்குது சக்தி. மாமா,
நீங்க யார் என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. தாய் கிட்ட இருந்து மகளை பிரிச்சு என் தம்பிக்கு கட்டி வச்சேன்ற பழி சொல்ல என்னால ஏத்துக்க முடியாது. ரோஜாவை வசந்தா அம்மா கிட்ட ஒப்படைச்சாதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. உங்க பெருமைக்காக நான் பலியாகணுமா? இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் வேணும்னா என் கூட வாங்க. இங்க எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையும் வர சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாம். சரி. அண்ணே, கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலானே. என் பொண்ணு ரோஜா எப்படி வந்துருவானே? வசந்தா, ரோஜா வருவான்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பொண்ணோட நிலைமையை சொல்லிடுறதுதான் சரின்னு என் மனசுக்கு படுது. அண்ணே, என்னண்ணே திரும்ப திரும்ப போலீஸ் போலீஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன எனக்கும் அதான் சரின்னு தோணுது. ரோஜா இங்க வருவா, நம்ம காத்துட்டு இருக்கோம். ஒருவேளை பூமிக்கு சொன்ன மாதிரி நீங்க சொல்ற சக்தி ரோஜாக்கு மொத்துக்கும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா என்ன பண்றது? ரோஜா கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கா. கண்டிப்பா அவ வாக்கு தவற மாட்டா. சக்தி, நாங்க வாரோம். அண்ணே, இரு, பொறுமையா பொறுமையா. மாமா, நானும் ரோஜாவும் முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி நில்லுங்க. அண்ணே, ரோஜா வந்துருவானே, சொன்ன கேளுங்கண்ணே. பொண்ணு வந்துருச்சு. காணும் சொல்லிட்டு இருக்காங்க, இதோ வந்துச்சு. என் புருஷன் பண்ண தப்புக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க பொண்ணை உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன். ரோஜா உங்க வீட்டுல எப்படி இருந்தாலோ அப்படியே திரும்பி வந்திருக்கா. உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டேன். ரோஜா, உங்க அம்மா கிட்ட போ. போ. ஏன் தயங்குற? போ. ரோஜா, அண்ணே, இனிமே உங்க இஷ்டப்படி நீங்க நடந்துக்கலாம். நான் வரேன். சக்தி நில்லு. நான் ஒன்னு சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்க. உன் குடும்பத்துல தங்கம்மா, அருக்காணி, ரமாமணி, பொன்னுரங்கம் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ரோஜாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயேன்.
என்ன யோசிக்கிற? இன்னைக்கு இன்னொரு முகூர்த்தம் இருக்கு, அதுல கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்க விருப்பம் அதான்னா அது செய்யறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அண்ணே, கிருஷ்ணாவை கூட்டிட்டு வந்து மணமேடையில் உட்கார வைங்க. வாமா ரோஜா, வா வாங்க. நமோ விராதபதஜே நமோ கணபதஜே நம பிரதம நமஸ்தே ஸ்தலம்போதராஜே விதாஜ விக்ன விநாசனே நமஸ்தாஜ ஸ்ரீ வரதமூர்த்தஜே நமோ நமः. சக்தி, என்ன இது? வசந்தா நடத்துற கல்யாணத்தை பக்கவே எங்களை வர சொன்ன? சித்தி, தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல கூட ஏதாவது மாற்றம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ரோஜாவுக்கும் முத்துக்கும் இந்த கோயில்ல கல்யாணம் நடக்கல, இங்கே என் உயிர் போயிடும். ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசி சக்தி மனசை சங்கடப்படுத்துறீங்க? சக்தி என்ன நினைக்குதோ அது நடக்கும். புலம்பாம வாங்க. சக்தி, இன்னும் என்ன? ஏன் இன்னும் பொறுமையா இருக்கிற? எல்லா உண்மையும் எடுத்து சொல்லி இந்த கண்ணாலத்தை தடுத்து நிறுத்த வேண்டியதானே? அது முடியாது மாமா. திரும்ப திரும்ப அதையே ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, வாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். என் தங்கச்சி ரோஜாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நீங்க எல்லாரும் பார்க்கணும்ல. சக்தி, நீ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் என் பொண்ணு கல்யாணத்தை கண்ணால பார்த்து அவளை வாழ்த்த வந்திருக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க அண்ணே, வாங்க அண்ணே, வாங்க. நில்லுங்க. முதல்ல என் கேள்விக்கு பொண்ணுரங்கம் உண்மையான பதில் சொல்லணும். பொண்ணுரங்கம், நீ எதுக்காக ரோஜாவை கடத்திட்டு போன? சொல்லு பொண்ணுரங்கம், எதுக்காக ரோஜாவை கடத்திட்டு போன? அண்ணே, அதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே, முத்துவுக்கு ரோஜாவை கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டேன். அந்த ஆத்திரத்துல ரோஜாவுக்கு வேற கல்யாணம் நடக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. அதான் எல்லாம் முடிஞ்சு போய் கடத்தின தப்புன்னு ரோஜா கொண்டு வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களே, ஆக வேண்டியது பாப்போண்ணே. வாங்கண்ணே வாங்க. இல்ல வசந்தா, என் மனசுக்கு என்னவோ நெருடலாவே இருக்கு. எல்லா சந்தேகத்தையும் தெளிவுபடுத்திக்காம இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு சம்மதமே இல்லை. அம்மா, அதான் எல்லா விஷயத்தையும் அம்மா மறைக்காம சொல்லிட்டாங்களே, இன்னும் என்னமாமா சந்தேகம்? அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹ. ரோஜா, கொஞ்சம் வாமா. ரோஜா, எதையும் மறைக்காம யாருக்கும் பயப்படாம உண்மையை சொல்லு. ரோஜா, பொண்ணுரங்க உன்னை கடத்தினாரா? சொல்லுமா, அவர் உன்னை கடத்தினாரா? இல்ல, பொண்ணுரங்க அண்ணன் ரோஜாவை கடத்தல, நான் தான் ரோஜாவை அனுப்பி வச்சேன். ரோஜாவும் முத்துவும்
மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. இந்த விஷயத்த நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீங்க தான் நம்பவே இல்லை. ஏய் என்னடி கடைசி நிமிஷத்துல கல்யாணத்துல கலாட்டா பண்ண பாக்குறியா? பொண்ணு ரங்கத்தை காப்பாத்துறதுக்கு பொய் சொல்றியா? ஏய் நாளைக்கு இது வரைக்கும் என் குடும்பம் அவமானப்பட்டது பத்தாதுன்னு இப்ப வேற பிரச்சனை ஏற்படுத்துறியா? என்ன சக்தி, நான் நல்ல மாதிரி ரோஜாவை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், நீ எப்படியாவது பிரச்சனை பண்ணிட்டு பூமிக்காவை தூண்டி விட்டுட்டு சைலண்டா நின்னு வேடிக்கை பாக்குறியா? டாக்டர் போதும், என் சக்தியோட பெருந்தன்மையை பத்தி குறைச்சு பேசாத, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ நீ? வேணாம் டாக்டர், கோயில்னு பாக்குறேன். ஆத்தாவும் மௌனம் எங்களை கோயிலுக்கு வர சொல்லி சண்டை கிழக்குறீங்களா? அப்படிதான் வச்சுக்கடா. என்னடா பண்ணுவ? ஏன் என்ன பண்ணணுங்கிற? என்ன ஓவரா பேசுற? ஏய் மதன் நிறுத்துப்பா.